அன்பான கிரிக்கெட் ஃபேன்ஸ், நடந்து முடிஞ்ச பங்களாதேஷ் vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இன்னும் ஆஸ்திரேலியாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் டாமினேட்டாக வின் பண்ணியிருக்காங்க. ஃபோர் டேஸ்மே டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி முதல் பேட்டிங் எடுத்தாங்க. 198க்கே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபஸ்ட் டேவே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 400+ ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஓப்பனர் ஒரு 100 அடிச்சிருந்தார். கேப்டன் ஸ்டாண்டோ அவருமே 80+ ரன்ஸ் அடிச்சிருந்தார். பயங்கரமான ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடார் ஹசன் மஹமூத். அடுத்து அவர் கூட நல்லாவே பவுல் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா 20 விக்கெட்ஸ் எடுத்து இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ரன்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, 20 விக்கெட்ஸ் எடுக்கும் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டில் அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்து மெஹதி ஹசன் மிராஸ் 5-4 எடுத்து அவருமே பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க. 57 டார்கெட்டு ஈஸியாக அடித்து வின் பண்ணி ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ்க்கு ஆட்ஸ்அப் சொல்லி ஆகணும். ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இது என்னதான் ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் பயங்கரமாகவே போட்டு இந்த மேட்ச்சை பயங்கரமாக வின் பண்ணியிருக்காங்க. ஹசன் மஹமூத் மட்டும் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த மேட்ச்சில். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாண்டோ நல்லாவே லீட் பண்ணியிருக்காரு டீமை. அடுத்து ஓப்பனர் தன்சிந்த் அவருமே பயங்கரமாக விளையாடி ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ். அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஆஸ்திரேலியா பேட்டை சொல்ல போனால் கேமரான் கிரீன் சூப்பராகவே ப்ளே பண்ணியிருந்தார். செகண்ட் இன்னிங்ஸில் 100 ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே அந்த ஸ்கோர் அவங்களுக்கு லீடிங் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் தவிர வேறு யாருமே ஸ்கோர் பண்ணலை. என்ன தான் சொல்லலாம், பங்களாதேஷ் ப்ரில்லியண்ட்டாக பவுல் பண்ணி பேட் பண்ணி பயங்கரமாக அந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மானஸ் லபுஷன் அவரோட பிளேஸ்மே கிரிட்டிசைசிங்காக இருக்குது. 100 அடித்து 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. பார்ப்போம் அடுத்த மேட்ச்சில் யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்க. பங்களாதேஷ் 2-0 வின் பண்ணாங்களா, இல்லை ஆஸ்திரேலியா கம்பேக் 1-1 வின் பண்ணாங்களான்னு பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் பங்களாதேஷ்க்கு நமக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும். சூப்பர் கிரிக்கெட் ஃபார் பங்களாதேஷ் கிரிக்கெட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.